த லார்ட். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 28:12. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் நம் வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றப் போகிறார் என்று. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மழை, பரிசுத்த ஆவியின் மழை கட்டளையிட போகிறார் என்று. இதுவரை வாழ்க்கை வறண்டு மழை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படலாம். எலியா தீர்க்கதரிசியும் அவர் வேலைக்காரரும் கண்டது போல உள்ளங்கை மேகம், பெருமழையின் இரைச்சல், பெருமழை, பெரும் ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட போகிறார். நாம் செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வாத நன்மைகளை கட்டளையிட்டு நம் கையின் பிரயாசத்தை கனப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்ட போகிறார். வானத்தின் சகலவித நன்மையினாலும் பொக்கிஷங்களாலும் நம்மை நிறைக்க போகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு நன்மை, பொக்கிஷம், ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்தே வர வேண்டும். அதுவே தேவன் கொடுக்கும் நன்மை, ஆசீர்வாதம். அதுவே நிலைத்திருக்கும். அவ்வித ஆசீர்வாதங்களால், பொக்கிஷங்களால் வானத்தை திறந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் இதுவரை அநேகரிடம் கடன் வாங்கியிருப்போம். இனி நாம் கடன் வாங்குவதில்லை. கடன் கொடுக்கும் விதத்தில் நம் வருமானங்களை பெருக்கி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் இனி கடனாளிகள் அல்ல, ஐஸ்வர்ய சம்பன்னருடைய பிள்ளைகள் என நம்மை பார்ப்பவர்கள் கூறும் அளவு தேவன் நன்மையினால் திருப்தியாக்குவார். ஆம், நம்முடைய முன்னிலைமையை மாற்றி பின்னிலைமையை, இனியுள்ள நிலைமையை மாற்றி சகல வித நன்மையினாலும் ஐஸ்வர்ய சம்பத்துகளினாலும் ஆசீர்வாதங்களாலும் சர்வவல்ல தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.